தேதி. சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லேம்பேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லேம்பேடி ஜாதகத்தின் மூலியமாக அனுதினம் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிக் கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவங்க அறிமுகப்படுத்துவார்கள். உங்களுக்கான இன்றைய ஜாதகர் பெயர் யுவஸ்ரீ, சுத்த ஜாதகம், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். விச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், மீன லக்கணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு MBBS MS முடிச்சிருக்காங்க. இவங்க விஐபி ஜாதகம், விஐபி வரன் எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 லட்சம் வாங்குறாங்க. நாமக்கல்ல இருக்காங்க. சொந்த ஊர் காவேரிப்பட்டினம். அப்பா பெயர் கணபதி, வியாபாரம் பண்றாங்க. அம்மா பெயர் வசந்தி, இல்லத்தரசியா இருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு டாக்டர் வரன் மட்டும் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. நிறைவான வசதி. இந்த ஜாதக பெயர் யுவஸ்ரீ, MBBS MS டாக்டர், அருமையான வரம், நல்ல வசதி. உங்கள் பிறக்கும் போதே புதன் மகாதசை 2 வருஷம் 3 மாதம் 1 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கமலேஷ், சூரிய வேதாளர் பிள்ளை, 8 செவ்வாய், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மிதுன லக்னம், BE மெக்கானிக், BE படிச்சிருக்காரு. உயரம் 5.8, 24/12/1997 வந்திருக்காரு. மாதம் 50,000 சம்பளம். கோயம்புத்தூர்ல வேலை பார்க்குறாரு. சொந்த பிஸ்னஸ் தான். அப்பா பேர் பஞ்சலிங்கம், ஸ்டேஷனரி கடை, திருமதி ஹேமலதா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல வரன், பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். நிலம் மற்றும் வீடுகள் நிறைய இருக்கு. இவரை பிறக்கும் போதே ராகு மகாதசை 16 வருஷம் 6 மாதம் 30 நாள், குரு மகாதசை 16 வருஷம். இப்பொழுது குரு மகாதசை நடக்கிறது. நல்ல குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் விக்னேஷ், சுத்த ஜாதகம், முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். ரிஷபராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.5. வேலை பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 15 லட்சம் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் புதுச்சேரி, சொந்த ஊர் புதுச்சேரி. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மன், அம்மா பேர் பார்த்தீங்கன்னா அபிராம சுந்தரி. இவங்களுடைய எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பங்கான வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு தங்கை ஒருத்தங்க இருக்காங்க. திருமணம் ஆயிடுச்சு. இந்த ஜாதகர் பெயர் விக்னேஷ், முதலியார், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 6 வருஷம் 5 மாதம் 22 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 14 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பிரதீப் ஆனந்த், தொழுவு நாயக்கர், சுத்த ஜாதகம், உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, மேச லக்னம், BE CSE படிச்சிருக்காரு. உயரம் 173 சென்டிமீட்டர். 4/11/1999 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா சம்பளம். ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேர் பாண்டியன் லேட்டு, அம்மா பேர் அமுதா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. ஒரே பையன்தான். நிலம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதசை 1 வருஷம் 8 மாதம் 29 நாள் இருப்பு.
சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ஞானஒளி. 12 செவ்வாய் ஜாதகம். ரெட்டியார் வகுப்பை சேர்ந்தவர். ரிஷபராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு பிஇசிஎஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 175 சென்டிமீட்டர். இவங்க வேலை பார்த்தீங்கன்னா டெக்ஸ் லேண்ட்ல வேலை பார்க்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 27 லட்சம் வாங்குறாங்க. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் வீரவலூர். அப்பா பேர் சுப்பிரமணியன், ஓய்வு. அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல வேலை, ஏதாவது டிகிரி முடிச்சு போனா எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 6. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அக்கா 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு 5 ஏக்கர் விவசாய நிலம் பிளாட் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ஞானஒளி. அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாசை 4 வருஷம் 6 மாதம் 10 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகாசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அதிகரி, ராகு கேது ஜாதகம், துருவ வேளாளர், கிருத்திக நட்சத்திரம், ரிஷபராசி, கடகலக்கணம், மறுமணம், பிகாம், வக்கீலாத்தார், எல்எல்பி வக்கீலா பண்ற பணியாற்றாரு. உயரம் 5.4, 28/4/1998 பிறந்திருக்காரு. சொந்த ஊர் சேலம் தான். அப்பா பேர் இருக்கிறவங்க சேலம் தான். அப்பா பேர் ரவி, அம்மா பேர் கீதா. இவங்க படித்த நல்ல குடும்பம் ஒன்றா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன் தான். சொந்த வீடு பிளாட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சந்திர திசை 10 வருஷம் 7 மாதம் 10 வருஷம். பிறக்கும் போதே சூரியன் திசை 21 நாள் இருக்கு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். ஜாதகர் பெயர் கோபாலகிருஷ்ணன். சுத்த ஜாதகம். துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, சதயம் நட்சத்திரம், மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.8. இவங்க ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. மாசத்துக்கு 75,000 சம்பாதிக்கிறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா வளவனூர், விழுப்புரம். அப்பா பேர் ஆதிமூலம், மெடிசன் வச்சிருக்காங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பிரமிளா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் பணிபுரியக்கூடிய வரன் வேண்டும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. சொத்து இருப்பு, சொந்த வீடு 1, மனை 2 உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் கோபாலகிருஷ்ணன். அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே ராகு திசை 6 வருஷம் 7 மாதம் 26 நாள், குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்தவர்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்து கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.